அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி மாஸ்டர் இங்கிலீஷ் அகாடமி. டுடே we are in day 9. நாம இன்னைக்கு abbreviation versus acronym பார்க்கலாம். Let's start. What is an abbreviation? Abbreviation என்பது ஒரு வார்த்தை அல்லது வாக்கியத்தின் சுருக்கமான வடிவம். It's a short form of a word or a phrase. நாம் அதை பொதுவாக ஒவ்வொரு எழுத்தாக வாசிப்போம். We usually read each letter separately in an abbreviation. Examples: SMS. SMS ஓட full form வந்து Short Message Service, OTP, One Time Password, ATM, Automated Teller Machine, DOB, Date of Birth, PIN, PIN, Personal Identification Number, SIM, Subscriber Identity Module, URL, Uniform Resource Locator, ID, Identification, TV, Television, VIP, Very Important Person. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்ல பார்க்கலாம். உங்கள் ஃபோனுக்கு வந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு மெசேஜ் வரும்ல. ப்ளீஸ் என்டர் த ஓடிபி சென்ட் டு யுவர் ஃபோன். யூ கேன் வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் எனி ஏடிஎம். ஸோ நம்ம யூ கேன் வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் எனி ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் அப்படின்னு சொல்றதுல ஃபார் அ கன்வீனியன்ட்டுக்கு நம்ம வந்து அப்ரிவேஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ யூ கேன் வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் எனி ஏடிஎம். மை டிஓபி இஸ் 15th August 1995. என்னுடைய பிறந்த தேதி 15 ஆகஸ்ட் 1995. சென்ட் மீ தி ஃபைல் யூசிங் த URL. அந்த ஃபைலை URL மூலம் அனுப்புங்கள். ஷி இஸ் அ விஐபி கெஸ்ட் அட் தி ஈவெண்ட். அவள் ஒரு விஐபி கெஸ்ட். இப்போ நீங்க இந்த ஏடிஎம்னா என்னது? ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். இப்போ டிஓபிக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஞாபகம் இருக்கான்ட்டு டேட் ஆஃப் பர்த், யூஆர்எல், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டட், விஐபி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ இப்போ அப்ரிவேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ டாக்டர் வந்து நம்ம எழுதுவோம் தெரியுமா? டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் லெட்டர், அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்போம். அதுதான் டாக்டரோட ஷார்ட் ஃபார்ம். இதுவுமே அப்ரிவேஷன் தான். ஸோ அப்ரிவேஷன் வந்து நம்ம கேபிட்டல்லையும் எழுது வரலாம், ஸ்மால் லெட்டர்லேயும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அக்ரானிம். அக்ரானிமும் இஸ் அ டைப் ஆஃப் தி அப்ரிவேஷன், பட் we cannot read it by letter. Acronymum is a type of abbreviation, but the single differences என்ன between the abbreviation and the acronym ஓட main difference என்னன்னா, acronym வந்து நம்ம வேர்டா படிப்போம், abbreviation நம்ம letter by letter படிப்போம். Okay, an acronym is a type of the abbreviation formed from the first letters of a group of words and it is pronounced as a word, not letter by letter. புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் வச்சு இதை பாருங்களேன். நாசா, இதை வந்து நாசா தான் சொல்கிறோம், NASA அப்படின்னு நம்ம சொல்லலை. ஸோ நாசானா என்ன? நேஷ்னல், அதில் வர N, ஏரோநாட்டிக்ஸ் A, ஸ்பேஸ் S, அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ வி சே நாசா, நாட் NASA. ஓகே, அதோட ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். நாசா, யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். நாட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரெட்டி ஆர்கனைசேஷன். இப்போ வர வாரில் வந்து இந்த நாட்டோ அப்படின்னு நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரெட்டி ஆர்கனைசேஷன். ரேடார், ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். எய்ட்ஸ், அக்வைர்ட் இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஸ்கியூபா, செல்ஃப் கண்டைன்ட் அண்டர் வாட்டர் ப்ரீத்திங் அப்பாரட்டஸ். ஸ்கியூபா டைவிங் சொல்லுவோம்ல, அதோட ஃபுல் ஃபார்ம். பின், இந்த பின் வந்து நம்ம அப்ரிவேஷன்லேயும் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அங்கேயுமே நான் அதை பின்னு சொன்னேன், PIN சொன்னேன். பின் இஸ் அ காமன் எக்ஸாம்பிள் ஃபார் போத் அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானிம். அதர் எக்ஸாம்பிள் காமனாக அப்படின்னு பார்த்தா சிம் கூட சொல்லலாம், வேட், SKU, இதெல்லாம் வந்து காமன் எக்ஸாம்பிள்ஸ் பிட்வீன் அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரானிம். லேசர், லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ஸோ சென்டென்சஸில் பார்க்கலாம். NASA is conducting a new mission to Mars. NASA ஒரு புதிய மார்ஸ் மிஷன் நடத்துகிறது. யுனெஸ்கோ ஒர்க் ஃபார் பீஸ் த்ரூ எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர். யுனெஸ்கோ கல்வி மற்றும் கலாச்சாரத்தின் மூலம் அமைதிக்காக வேலை செய்கிறது. NATO is a military alliance between countries. NATO என்பது நாடுகளுக்கிடையேயான ஒரு இராணுவ கூட்டணி. The radar detected the approaching storm. ரேடார் வரும் புயலை கண்டறிந்தது. AIDS is a serious health issue worldwide. AIDS என்பது
உலகளவில் ஒரு முக்கியமான நோய். He goes scuba diving every summer. அவன் ஒவ்வொரு கோடை காலத்திலும் ஸ்கூபா டைவிங் செல்வார். Keep your pin confidential. உங்கள் பின் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். Laser technology is used in many medical treatment. லேசர் டெக்னாலஜி பல மருத்துவ சிகிச்சைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இதில் நீங்கள் நல்லா அக்ரோனிம் அந்த அப்ரிவியேஷனோட எக்ஸ்பிளனேஷன் கவனிச்சிருந்தா உங்களால் ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? எக்ஸாக்ட்லி யூர் கரெக்ட். ஸ்கியூபா. இந்த ஸ்கியூபா வந்து நான் ஏன் இப்படி எழுதுனேன்னா, அக்ரோனிமோட ரூல் என்ன? எவ்ரி லெட்டர் ஹேஸ் டு பி ரிட்டன் ஒன்லி இன் த கேபிட்டல். இல்லை, அப்ரிவியேஷன் யூ கேன் ரைட் போத் இன் கேபிட்டல் அண்ட் ஸ்மால். But first letter has to be in capital in abbreviation too. But acronym you should not use any small letters அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. இங்கே பாருங்க, ஸ்கியூபா அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் லெட்டரில் இல்லாமல் ஸ்மால் லெட்டரில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ மிஸ்டேக். Hope if you know that explanation very well, by the end of this video, make sure that you know the difference between acronym and abbreviation. Even if you want to see it twice, even if you want to see the content twice, make sure you knew it very well. So now again I am going to tell you the difference between acronym and abbreviation by using this 3 sentences. Listen carefully. First, acronym na enna? ஒரு phrase or a word la first letters ஆல வரது. Abbreviation na short form. Okay, இது வந்து நம்ம வார்த்தையால படிப்போம். Word pronounced as a word, here pronounced letter by letter. இதோட எக்ஸாம்பிள் நாசா, யுனெஸ்கோ, நாட்டோ. இதோட எக்ஸாம்பிள் எஸ்எம்எஸ், ஓடிபி, ஏடிஎம். இதில் ரெண்டுத்தையுமே காமன் எக்ஸாம்பிள் என்னென்னு சொன்னேன்? பின். ஓகேங்களா? ஸோ நவ் யூ லேர்ன் வெரி வெல். லேர்ன் மோர் அண்ட் கம்யூனிகேட் பெட்டர். ப்ராக்டிஸ் டெய்லி. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, kindly share and subscribe for more videos. Thank you very much.